அனைவருக்கும் வணக்கம். சூரியனும் மற்றும் 8 கோள்களும் என்னும் நாடகத்தை கண்டுகளிக்கப் போகிறோம். சூரியனும் 8 கோள்களும் நம் பூலோகத்தை பற்றி பேசிக் கொள்கின்றன. காட்சி 1. வாருங்கள் என் குடும்ப உறவினர்களே, உங்கள் அனைவரையும் ஒருங்கே காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதோர் குடும்பம், பல்கலைக்கழகம். நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் சூரிய பகவானே. என்னத்தான் நல்லா இருக்கும், உங்க பக்கத்துல இருக்கனால சூடு தாங்க முடியல. இந்த காலத்து மனுஷங்க 4 மணிக்கு எழுப்பி விட்டா யாரும் எந்திக்க மாட்டேன்றாங்க. நைட் நேரத்தில் ஃபோனில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு எந்திக்கிறாங்க. அந்த காலத்து மனுஷங்க எனக்கு விடிவெள்ளின்னு பேர் வச்சாங்க. இந்த காலத்து மனுஷங்க என்னை கண்டுக்கிடவே மாட்டேன்றாங்க. அட பாப்பா, உன்னையாவது கொஞ்சமாச்சும் மதிக்கிறாங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னைய பார்த்து செவ்வாயே வெறும் வாயின்னு தான் சொல்றாங்க. பூமி எல்லாம் மாசுபடுத்தது போதாதுன்னு அவங்க வாழ்வதற்கு இடம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றதற்கு என்கிட்ட மங்கல்யான் செயற்கைக்கோளை அனுப்பி வச்சிருக்காங்க. நான் விடமாட்டேன். இது எங்க ஏரியா உள்ள வராதுன்னு ஒரு போர்டே வைக்க போறேன். எங்க ஏரியா உள்ள வராதே, எங்க ஏரியா உள்ள வராதே. இருக்கிறதுலையே பெரிய கோளா இருந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணை கோளை வச்சுக்கிட்டு நான் மட்டும் தான் படுறேன். அப்பப்பா, பூமியில் உள்ள மனுஷங்க வேலையை போகிறதுக்காக பிள்ளைகளை கொண்டு போய் குழந்தைகள் காப்பத்தில் போய் விடுதாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களான பிறகு பெற்றவங்களை கொண்டு போய் முதியோர் இடத்துல போய் சேர்க்கிறாங்க. நான் என்னோட துணை கோளை எந்த இடத்துல சேர்க்கிறது நீங்களே சொல்லுங்க. அப்பப்பா, இந்த வளையங்கள்லாம் சுமந்துக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அதை சொல்லி மாளாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்துட்டு அதை பற்றி கதை எழுதுறது, கவிதை சொல்றதுன்னு பாடா படுத்துறாங்க. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தால். உங்களை விட இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்னதான் ரொம்ப திட்டுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது தம்பி, விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. நல்ல வேலை நாங்கள் 2 பேரும் குழந்தைகரங்களாக இருக்கறனால இந்த மனுஷங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். நீ யார்ப்பா? உன்னை தான் பூமியில் உள்ள மனுஷங்கள் கோள்கள் லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்களே, அதனால் கோள்களுக்குரிய தகுதியை நீ இழந்துட்டியே. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ? அட போப்பா, பூமியில உள்ள மனுஷங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா நான் கோளே கிடையாதுங்க அங்க. ஆனா நான் உன் பேர் தான் குறுக்கிட்டேன். இந்த மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிடுறாங்க. அப்ப இவங்க மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா? நான் மனிதனல்ல, கொல்லும் மிருகமல்ல. நீ கோல் தானே நிரூபிக்க. உன்னோட ஆதார் கார்டு, பெட் சர்டிஃபிகேட் கொண்டு வா, பார்க்கலாம் நிரூபிக்க. ரசகர் ரசகர் ரசகர். சரிங்க சூரிய பகவானே. பூமியில் உள்ள மனுஷங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனா அந்த மனுஷங்க இருக்கிற பூமி எங்க காணுமே? அது எங்க சுத்திக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளிப்போங்க, இதோட நோய் நம்மளுக்கும் பரவிட போகுது. உன்னோடு சேர்ந்தவங்க தானே நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கோம், நீ இப்படி உடம்புக்கு முடியாமல் இருக்கியே. பாவம், பூமி என்ன செய்யும்? இது இந்த பூமியில் உள்ள மனுஷங்க செய்கிற வேலைதான். ஐயோ பாவம், ஐயோ ஐயோ பாவம், ஐயோ. மனிதர்கள் உயிர் வாழ இடம் கொடுத்தால உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நீ பாதிக்கப்படுறதும் இல்லாம இந்த மனுஷங்க எங்களையும் மாசுபடுத்த போறாங்க. நம்மோட அண்டவெளி மனுஷங்க அனுப்புற செயல்களால் இந்த பூமி எவ்வளவு பாதிப்படைந்திருக்க பாருங்கப்பா. ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? எல்லாரும் சேர்ந்து என்னையே திட்டிகிட்டே இருக்கு. ஐயோ, என்னால முடியல. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அம்மா அம்மா நீ எங்க அம்மா. ஐயோ, பூமியை காப்பாத்தணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். கிரகங்களே, நீங்கள் அனைவரும் இணைந்து பூமிக்கு என்ன பாதிப்பு என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2. இடம் பூலோகம். அங்கு வாழும் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். கிரகங்களே அனைத்தும் இணைந்து பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து வருவதற்காக பூமிக்கு வருகின்றனர். நிகழ்ச்சி 1. போகி பண்டிகை. பங்கு பெறுவோர்கள் அப்பா மற்றும் மகன்.
சொல்லுங்கள் டாடி சொல்லுங்கள். கோழி பண்டிகை தான் நம்ம வீட்டில் இருக்க பழைய பிளாஸ்டிக் கவரு பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் எடுத்தா எரிக்கணும். சரிங்கப்பா, எடுத்துட்டு வரேன். மக்களே இங்கு வாருங்கள். மக்களான நீங்கள் செய்கிற செயலால் இந்த பூலோகம் எவ்வளவு பாதிப்படைகிறது பார்த்தீர்களா? பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிச்சா காற்று பூமி எல்லாம் மாசுபடுவது இவர்களுக்கு தெரியலையா? நிகழ்ச்சி 2 இடம் சாலை. சாலையில் ஏற்படும் வாகன நெரிசல், புகை, ஒளி மாசுபாடு அனைத்தையும் கோள்கள் பார்க்கின்றன. ஐயோ, நமக்கே மூச்சு முட்டுதே. இந்த புகையும் இந்த சத்தமும் தாங்க முடியல. பாவம் அந்த பூமி. வாங்கப்பா, எல்லாரும் வேற இடத்துக்கு போகலாம். நீங்க வாரீங்களோ இல்லையோ, நான் போறேன்ப்பா. சோபா, இப்பவே கண்ணை கட்டுதே. நிகழ்ச்சி 3 இடம் வீடு. பங்கு பெறுவோர்கள் அம்மா மற்றும் மகள். யாழினி, இங்க வாமா. சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க. அப்பப்பா, என்ன வெயில். போய் அந்த ஏசியை கொஞ்சம் போடுமா. சரிங்கம்மா, ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஏசி போடுறேம்மா. வெளியில இவ்வளவு காற்றோட்டமா இருக்கையில எதுக்கு இந்த மனுஷங்க ஏசி? அதுல இருந்து வர குளோரோ கார்பன் பூமிக்கு மேல உள்ள ஓசோன் பள்ளத்தை பாதிச்சு ஓட்டுள்ள செய்து நீங்களே பார்த்தீங்களா? என் சட்டை கிழிஞ்சு வெளியே பறக்கும் இதயம். ஏசியில் மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜில் இருந்து வர சிஎஃப்சி வாயு ஓசோன் படலத்தை பாதித்து பூமிக்கு பாதிப்பு உண்டாக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்களே. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது. வாங்க எல்லாரும் போகலாம். நிகழ்ச்சி 4 இடம் பூலோகம். பங்கு பெறுவோர்கள் கிரகங்கள் மற்றும் மக்கள். மக்களே வாருங்கள். வாங்கப்பா, வாங்கம்மா. மக்களாகி நீங்கள் செய்கிற செயலால் இந்த பூலோகம் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கு பாருங்கப்பா. இதே 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 மாதிரி உங்கள் பூமாதேவிக்கு நீங்கள் கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மனிதனத்துக்கு தான் பாதிப்பு. இந்த நிலைமை நீடிச்சா உங்கள் மனிதனமே அழிந்து விடும். நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? என்ன தப்பு செஞ்சோம்னா கேட்குறீங்க? சந்தோஷமாக இருக்க தீபாவளி, பொங்கல், புகை பண்டிகை கொண்டாட சொன்னால் அன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரிபொருட்களையும் எரித்து தள்ளுறீங்க. இயற்கையை பாதுகாக்க சொன்னால் சுற்றுச்சூழலை இப்படி பாழாக்குறீங்களே. மக்களாகிய நீங்கள் ஐம்பூதங்களையும் மாசுபடுத்துறீங்க. செயற்கை உரங்களையும் பூஜைகளையும் மருந்துகளையும் போட்டு மண்ணோட வளத்தையும் பாழாக்குறீங்க. தொழிற்சாலை கழிவுகளை ஆற்றில் கலக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி அதை மண்ணுக்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பு உண்டாக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? நீங்கெல்லாம் இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளவு பச்சை பசன்ல இருந்தது தெரியுமா? நீங்க வந்த உடனே மரத்தெல்லாம் வெட்டி போட்டு நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிங்க. அப்புறம் வெயில் காலத்துல ஒதுங்க கூட நிலம் இல்லாம கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எங்களோட தவறை நாங்கள் உணர்ந்து விட்டோம். பிளாஸ்டிக்கை அழிப்போம், இளம் நீர் காற்று மாசுபடியை தடுப்போம். இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை வாழ்ந்திடுவோம். மரக்கன்றுகளை நடுவோம், மழையை பெறுவோம். நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. தேங்க்யூ டு ஆல். மிக சிறந்த நடிப்பு. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.